நானே ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அந்த வீட்டு காஸ்டியூம் நான் பார்த்தேன் இல்லைங்களா? இல்ல சார் தெரியுது நான் எதுக்கு வெயிட் பண்றேன்? எழுத சொல்ல தானா வரும். நான் வெயிட் பண்றேன். எல்லாமே வரும். வாங்கி கொடுத்தா அது வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் அதை மெருகேற்றணும். எப்படிலாம் பேசி பார்க்கலாம், எப்படிலாம் செய்யலாம் செய்யுது ஒரே புரியுது. இப்போ நீங்கள் பண்ணுறது எப்படின்னா பழைய காலத்துக்கு இந்த மாதிரி. ஓகே நீங்கள் ட்ரெண்டிங்க ஆமாம். அந்த மாதிரி பொண்டாட்டி கட்டினோம்னா சிபிஐ ஆஃபீஸராக ஆகணும்யா. என் பொண்டாட்டி 6 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாளா, 8 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாலான்னு வீடு வீடாக போய் விசாரிக்கணுமா? ஒன்று பண்ண தோட்டத்துக்கு கிணத்துல போய் தண்ணி நான் சங்கீதான்னு கூட்ட உடனே அப்படியே வந்துடணும். ஒரு நிமிஷம் வாளி மட்டும் அந்த நிக்காது. ஏன்னா நீ தான் கண்டவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறீங்க. அது ஒரு ஸ்பீக்கர் போகுது. அடுத்த டேலை யாரு கண்டவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறீங்க. விஜய் காதலிச்சு தெரிஞ்சு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சா அது பேர் காதல். கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிச்சா அது பேரு கள்ள காதல். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்குன்னு நினைச்சேன். தப்பு ஃபாஸ்டா வந்தாலும் ஃபால்ஸா இருக்க. ஒரு நல்லவர் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. அவர் நிலைமை என்னன்னு யாருக்கும் தெரியாது. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. பக்கத்துல விஜய் இருக்கட்டும் தெரியாது. தெரியாது. அவன் உங்க அப்பாவை பார்த்து பேசுனது கூட எனக்கு தெரியாது. அத பத்தி அப்பா இப்பதான் சொன்னாரு. ஓ அப்பாவே ஓகே இப்பதான் சொன்னாரு. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதுன்னு சொல்றேன். அவன் உங்க அப்பாவை பார்த்து பேசுனது கூட எனக்கு தெரியாது. அத பத்தி அப்பா இப்பதான் சொன்னாரு. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்பாவே சொன்னாரா? ஒரு பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஒரு அப்பா, இவன் ஒண்ணுமே தெரியாத பாப்பா உள்ள போய் போட்டால தாப்பா. யோசிக்கிறேன், நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க கூடாது. என்ன பண்றது? விஜய் செத்துட்டான், கல்யாணம் நிக்க கூடாது. உங்க அப்பா வந்து அழும்போது 90க்கு ஆசைப்பட்டவனுக்கு ஃபுல்லே கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். சந்தர்ப்பம் கிடைச்சி சரின்னுட்டேன். ஆனா அப்பா கூட 3 முடிச்சு போடும்போது என்ன வேண்டின்னு போட்டேன்னு தெரியுமா? முடிச்சு போடும்போது இவளுடைய காதல் கதை முடிஞ்சு போச்சு, நன்றி இறைவா அப்படின்னு போட்டேன். 2வது முடிச்சு போடும்போது இனிமே இவளை எவனும் சைட் அடிக்க கூடாது இறைவான்னு போட்டேன். 3வது முடிச்சு போடும்போது இவ எவன் கூடயும் ஓடி போயிடக்கூடாது இறைவான்னு போட்டேன்.
நீ தானே சங்கீதம், நீ தானே அதில் கலந்துக்க சொன்ன. நீ ஆசைப்பட்டதுனால நான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன், போட்டியில் ஜெயிச்சிட்டேன். சங்கீதா நான் ஜெயிச்சிட்டேன்னு உங்ககிட்ட ஆசையாக சொல்கிறதுக்கு நான் ஓடி வந்தேன். அப்போதான் இது என் வாழ்க்கையில் விளையாடுச்சு. நான் வந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நானும் இறந்துட்டதா தவறுதலாக தகவல் கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா கண் வீழ்ச்சி பார்த்தப்ப கல்யாண நாள் முடிஞ்சு 2 நாள் ஆயிருந்தது. சங்கீதா சங்கீதான்னு கத்துன கதர்னு என்ன செய்ய முடியும் சங்கீதா? என்னால் என்ன செய்ய முடியும்?